படைப்பின் வரலாற்றை நாம் கற்றுக்கொள்கின்ற போது ஆண்டவர் இந்த உலகத்திலே மனுக்குலத்தை மனுமக்களை தன்னுடைய சாயலினாலே படைத்தார். தன்னுடைய சாயலிலே படைக்கப்பட்ட மனிதன் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். தன்னுடைய விருப்பத்தை கூட மனிதனிடத்திலே சொன்னார். கடவுளுக்கு கீழ்ப்படிந்திருக்க, கடவுளோடு உறவாட, உரையாட, உலாவ, ஆண்டவர் தருகின்ற சந்தோஷத்தை சமாதானத்தை அனுபவிக்க, அப்படிப்பட்ட அனுபவத்தை ஆண்டவர் எதிர்பார்த்த போது கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் தீயோனோடு கரத்தை கோர்த்து ஆண்டவருடைய திட்டத்தை, எண்ணத்தை, விருப்பத்தை, எதிர்பார்ப்பை மனிதன் சிதைத்து விட்டான் என்று நாம் பார்க்கிறோம். இதன் மூலமாக இன்று இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கின்ற அவ்வளவு எதிர்மறையான விளைவுகளை மனுக்குலம் சந்தித்தது. பாவம் இந்த உலகத்திலே வந்தது, சாபம் இந்த உலகத்திலே வந்தது, மரணம் இந்த உலகத்திலே வந்தது, எல்லா தீமைகளும் இந்த உலகத்திலே வந்தது. தொடர்ந்து வருகின்ற காலகட்டங்களிலே தன்னுடைய அருட்பணியாளர்களை, இறையடியார்களை மக்களிடத்திலே அனுப்பி ஆண்டவருடைய திட்டத்தின்படி வாழ ஆண்டவர் போதித்தார். ஆனாலும் ஒவ்வொரு கால சூழ்நிலைகளிலும் கடவுளுடைய விருப்பத்திற்கு மாறாக மனிதன் நடக்கின்றதையும் அதன் மூலமாக விளைந்த விளைவுகளையும் நாம் திருமறையிலே பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலே இருக்கிறார்கள். ஆண்டவர் தன்னுடைய வல்ல செயலினாலே அவர்களுக்கு விடுதலையை கொடுத்து அவர்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசமாகிய கானான் தேசத்திலே கூட்டி சேர்க்கிறார். வேறு ஒன்றையும் ஆண்டவர் அவர்களிடத்திலே கேட்கவில்லை. என்ன கேட்டார்? உன் தேவனை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. நீ கட்டாத பட்டணத்தையும் பண்படுத்தாத நிலத்தையும் இவைகளையெல்லாம் நீ சுதந்திரமாக நீ பெற்றுக்கொள்கின்ற போது, அனுபவிக்கின்ற போது உன் தேவனை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. மக்கள் எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை மறந்துவிட்டு அந்நிய தேவர்களை நாடி கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்களை எல்லாம் நிறைவேற்றின போது அதற்குரிய தண்டனைகளையும் பெற்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக மனிதன் அழிவை சந்தித்த போது, வாழ்விழந்து நின்றபோது தானே இந்த உலகத்திலே வந்து இந்த உலகத்திலே நமக்காக வாழ்ந்து சிலுவை மரணத்தின் மூலமாக தியாக பலியாகி நாம் ஒவ்வொருவரையும் மீட்டு கொண்டார் ஆண்டவர் என்று நாம் அறிவோம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, லந்து நாட்களை நாம் கடந்து உயிர்த்தெழுதல் பண்டிகையை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடி தொடர்ந்து நம்முடைய ஆத்மீக பயணத்திலே நாம் பயணித்து கொண்டிருக்கிற போது இந்த காலகட்டங்களிலே, லந்து காலங்களிலே நாம் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு ஆத்மீக அனுபவங்களையும் இந்த வருகின்ற நாட்களிலே நம்முடைய வாழ்வின் முறைமைகளாக நாம் அமைத்து கொள்கின்ற போது கடவுளுடைய சமூகத்திலே நம்முடைய வாழ்வை குறித்து ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம். இந்த தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் இறை மக்களுக்கு கொடுத்த வார்த்தை அல்லது அவர்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி அதுதான். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எதை ஆண்டவர் உன்னிடத்திலே கேட்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவரிடத்திலே வந்து முறையிடுகிறோம், ஆண்டவரை அதிகமாக ஆராதிக்கிறோம், அதிக பிரயாசப்பட்டு ஆயத்தப்பட்டு ஆலயங்களுக்கு வருகிறோம், தொழுகின்றோம், துதிக்கின்றோம், ஜெபிக்கின்றோம், காணிக்கைகளை கொடுக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை, வாழ்வின் அனுபவத்தை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம். நாம் இந்த உலகத்திலே செய்கின்ற தவறு என்ன தெரியுமா?
ஆண்டவர் ஒன்றை எதிர்பார்க்கிறார், நாம் இன்னொன்றை செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் எதை விரும்புகிறாரோ, எதனாலே திருப்திப்படுகிறாரோ அதை அறிந்திருக்கிறோம், ஆனால் அதை செய்ய மாட்டோம். ஆண்டவரை திருப்திப்படுத்த வேறு எதோ செய்து கொண்டே இருப்போம். ரெண்டு ட்ராக்காக போயிட்டே இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த துதி ஆராதனை கூடுகையிலே கடந்து வந்திருக்கின்ற ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய விருப்பத்தை, கர்த்தருடைய சித்தத்தை, கர்த்தருடைய எதிர்பார்ப்பை இந்த உலகத்திலே நாம் நிறைவேற்றுகிறவர்களாக நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். அதை செய்ய நாம் நம்மை இந்த நாட்களிலே ஆண்டவருடைய பரிசுத்த கரத்திலே கொடுப்போமே என்றால் நிச்சயமாக நம்முடைய வாழ்வின் மூலமாக ஆண்டவர் மகிழ்ச்சி அடைவார். நம்மை இந்த உலகத்திலே படைத்ததினாலே ஆண்டவர் மகிழ்ச்சி அடைவார். நமக்கு ஆண்டவர் தந்திருக்கின்ற குடும்பங்களினாலே ஆண்டவர் மகிழ்ச்சி அடைவார். ஆண்டவருடைய திருவுள சித்தம் இந்த உலகத்திலே நம் மூலமாக ஆண்டவர் நிறைவேற்றுவார். திருமறையிலே அழகாக ஆண்டவர் சொல்கின்றார், என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பானே அல்லாமல், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று அழைக்கிறவன் அதிலே பிரவேசிப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த உலகத்திலே கர்த்தருடைய விருப்பத்தை, சித்தத்தை நாம் செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அப்படி வாழ்கின்ற போது நமக்கு கிடைக்கின்ற அனுபவம் என்னவென்றால், நாம் எதிர்பார்க்கின்ற எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோம். திருமறை அதைத்தான் சொல்கிறது. அவரை நோக்கி பார்த்தவர்களுடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவர்களுடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என்று திருமறையிலே சொல்லப்படுகின்றதை நாம் பார்க்கிறோம். சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாயிருக்கும் ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே, இந்த மாதத்தினுடைய கடைசி பரிசுத்த ஓய்வு நாளிலே வந்திருக்கிறோம். பற்பல சூழல்களிலிருந்து நாம் வந்திருக்கிறோம். நாம் கடந்து வந்த பாதைகளை எல்லாம் எண்ணி பார்ப்போம். ஆண்டாண்டு காலமாக நாம் கடந்து வந்த பாதைகள், அந்த கடந்து வந்த பாதைகளிலே, வருடங்களிலே, நிகழ்வுகளிலே நாம் சந்தித்த அனுபவங்கள், இடர்பாடுகள், சோதனைகள், வேதனைகள், போராட்டங்கள், இழப்புகள், கண்ணீர். ஆனால் கர்த்தர் ஏதாவது காரியத்தில் இன்று நம்மை குறைவாக வைத்திருக்கிறாரா என்றால் இல்லை என்பது நம்முடைய வாழ்வின் அனுபவத்தின் மூலமாக வெளிப்படும். எந்த இடத்திலே, எந்த காரியத்திலே நாம் குறைவுபட்டு இருக்கிறோமோ அந்த இடத்திலே அந்த குறைவுகளை கர்த்தர் அந்த இடத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் எந்த இடத்திலே நாம் குறைவுபட்டிருக்கிறோமோ அந்த இடத்தை கர்த்தர் தன்னுடைய செயல்களினாலே நிரப்பிக் கொண்டிருக்கிறார். சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாய் இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நாம் வாழ்கின்ற போது நன்மை செய்கிறவர்களாக வாழ்வோம். இரக்கத்தை நாம் சிநேகிப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தருக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் வாழ நாம் பழகி கொள்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அநீதிகள் நிறைந்த, அநியாயங்கள் நிறைந்த இந்த சமுதாயத்தில், இந்த நாட்டில், இந்த நாம் வாழ்கின்ற இடங்களில் நீதியோடு நியாயத்தோடு வாழ்வது கிறிஸ்தவ வாழ்விலே சாட்சியான அனுபவம். இரக்கமற்ற மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயத்தில் இரக்கமுள்ளவர்களாக நாம் வாழ்வது ஆண்டவருக்கு சாட்சி. மனம் ஏட்டிமையோடு ஆண்டவருடைய சமூகத்திலே கூட வருகின்ற மக்கள் வாழ்கின்ற காலகட்டங்களில் ஆண்டவருடைய சமூகத்திலே பணிவாய் மனத்தாழ்மையாய் வாழ்வது சாட்சி. நீதிமானுக்கு வரும் உபத்திரவங்கள் அநேகமாயிருக்கும், ஆனால் அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்று திருமறை சொல்கிறதை